நடப்பு ஆண்டில் பெரும் சரிவை சந்தித்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது தொடர் நீர்வரத்து காரணமாக 100 அடியை எட்டியுள்ளது. கடந்த ஓராண்டில் அணையின் நீர்மட்டம் சந்தித்த ஏற்ற இறக்கங்களை தற்பொழுது பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கும் அதிகமாக இருந்ததால் 2023 ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அணைக்கான நீர்வரத்து திருப்திகரமாக இல்லாததால் அடுத்தடுத்து அணையின் நீர்மட்டம் சரிவை கண்டது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2023ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி 100 அடிக்கும் கீழ் குறைந்தது. நீர்வரத்து குறைந்த நிலையில் பாசனத்துக்கு வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்ததால் அணையின் நீர்மட்டம் மளமளவென சரிந்தது. இதனால் ஜூலை மாதம் தொடக்கத்திலேயே அணையின் நீர்மட்டம் 90 அடிக்கு கீழ் வந்தது. அடுத்த 10 நாட்கள் இடைவெளியில் அணையின் நீர்மட்டம் 10 அடி சதவிகிதம் குறைந்தது. தொடர்ந்து குறைந்து வந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதி இடைவெளியில் 60 அடிக்கும் கீழ் குறைந்தது. அதே மாதம் 50 அடிக்கு கீழே வந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் செப்டம்பர் மாதத்திலும் படிப்படியாக குறைந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 30 அடியாக குறைந்தது. இதனிடையே பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவும் வினாடிக்கு 500 கன அடியாக குறைக்கப்பட்டது. இதன்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 31 அடியாகவும் அதே மாதத்தில் 50 அடியாகவும் உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் 60 அடியையும் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் 70 அடியையும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்தது. 2023ஆம் ஆண்டு இறுதி வரை நம்பிக்கை தந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே மீண்டும் சரிவை சந்தித்தது. மார்ச் மாதம் 31ஆம் தேதி 60 அடிக்கும் கீழாக குறைந்தது. மே மாதம் 50 அடிக்கும் கீழ் வந்து விவசாயிகளை நம்பிக்கை இழக்க வைத்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர் சரிவை சந்தித்ததால் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதே மாதத்தில் 40 அடிக்கும் கீழ் குறைந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஜூலை 3ஆம் தேதி 39.65 அடிக்கு சென்றது. அணையின் நீர்மட்டம் சரிவை கண்ட நிலையில் தண்ணீர் திறக்க முடியாத நிலை இருப்பதாக கர்நாடகா கூறியது. மொத்தத்தில் டெல்டாவில் குறுவை பொய்த்த நிலையில் அடுத்த சில நாட்களில் இயற்கை கொடையாக வந்த மழையால் நீர்வரத்து ஏற்றம் கண்டது. கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்ய தொடங்கியதை அடுத்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயரத் தொடங்கியது. ஏற்கனவே தமிழகத்திற்கான உரிமை நீரை வழங்க மறுத்த கர்நாடகா தற்போது தங்களின் அணைகளின் பாதுகாப்பு கருதி காவிரியில் உபரி நீர் வெளியேற்றும் சூழல் உருவானது. இதையடுத்து ஜூலை 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி இடைவெளியில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சுமார் 3 அடி வரை உயர்ந்து 50 அடியாக உயர்ந்தது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த காரணத்தால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து பெருமளவில் அதிகரித்தது. இதனால் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.